அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்ப நம்ம டிஎன்எஸ்ஆர்பிக்கு சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசிக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். அப்ப எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அதாவது எஸ்ஐக்கு தனியாகவும் பிசிக்கு தனியாகவும் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பீஸோடைய டீடைல்ஸ் மற்ற எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து சிலாகிசம், அதாவது அனுமானங்கள். இது மாதிரி உங்களுக்கு வந்து எஸ்ஐயும் சரி பிசிக்கும் சரி சைக்காலஜில இது மாதிரி ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதாவது இது மாதிரி கொஷின்ஸை பார்த்த உடனே மெயினான ரெண்டு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். தொடர்கள் முடிவுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தொடர்களை கொண்டுதான் நீங்க வந்து வரைபடம் வரையணும். தொடர்களை கொண்டுதான் நீங்க வரைபடம் வரையணும். இப்படி வரையணும். இது வந்து அனைத்தும் அப்படின்னு வந்தா இதுவும் இந்த மாதிரியான டைப்ல வந்து நீங்க வரைபடம் வரையணும். சில அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரியான டைப்ல நீங்க வரைபடம் வரையணும். அப்ப தொடர்களை கொண்டுதான் நீங்க என்ன பண்ணணும், வரைபடத்தை வரையணும். முடிவுகளை கொண்டுதான் நீங்க ஆன்சரை பார்க்கணும். முடிவுகளை கொண்டுதான் நீங்க அந்த வரைபடம் வரைஞ்சிங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஆன்சரை வந்து முடிவுகளை வச்சுதான் பார்க்கணும். இப்ப நான் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியா சொல்றேன் பாருங்க. இப்ப அனைத்து மாம்பழங்களும் தங்க நிறத்தலானவை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்கல்ல. இப்ப அனைத்து அப்படின்ற பக்கத்துல எந்த பொருள் இருக்கோ அது வந்து சின்ன வட்டமா வரையணும். அனைத்துக்கு பக்கத்துல என்ன வார்த்தை இருக்கோ அது வந்து சின்ன வட்டமா வரைஞ்சுக்கணும். இப்ப அனைத்து பக்கத்துல மாம்பழம் இருக்கா, அப்ப மாம்பழம் வந்து சின்ன வட்டம். அதுக்கப்புறம் தங்க நிறத்தலானவை அப்படின்னா அது வந்து பெரிய வட்டம். இது வந்து தங்க நிறம். ஓகே. அடுத்தது, எந்த தங்க நிற பொருட்களும் விலை மலிவானவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தங்க நிறத்தை மீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எந்த தங்க நிற பொருட்களும் விலை மலிவானவை அல்ல அது மாதிரி தொடர்பு இல்லை அப்படின்னா அதுக்கும் வரைய போற வட்டத்துக்கு எந்த தொடர்புமே இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், தனியா ஒரு வட்டம் வரைஞ்சிக்கணும். அப்ப விலை மலிவானவை அல்ல, மலிவு, விலை மலிவு அப்படின்னு போட்டுங்க. இது வந்து இப்ப நம்ம வந்து அவங்க கொடுத்த தொடருக்கு வந்து வரைபடம் வரைஞ்சிட்டோம். அதுக்கான முடிவுகளை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. அனைத்து மாம்பழங்களும் விலை மலிவானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அனைத்து மாம்பழங்களும், மாம்பழம் இங்க இருக்கு, விலை மலிவானது இங்க இருக்கு. அப்ப இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அனைத்துன்னா அதுக்கு உள்ள அடங்கின பொருளா இருக்கணும். மாம்பழம் இங்க இருக்கு, விலை மலிவானது இங்க இருக்கு. அப்ப இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற முடிவு தப்பு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. தங்க நிற மாம்பழங்கள் விலை மலிவானவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப தங்க நிற மாம்பழங்கள் இதுதான் தங்க நிறம். அப்ப தங்க நிற மாம்பழங்கள் விலை மலிவானவை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்ப ஏன்னா தொடரல, விலை மலிவானவை அல்ல அப்படின்றதுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப இரண்டாவது முடிவு சரி. அப்ப அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் பிரகாரம் பாத்தீங்கன்னா முடிவு 2 மட்டும் பொருந்தும். பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்க்கக்குள்ள ஒண்ணு நல்லா புரியும் பாருங்க. இப்ப தொடர்கள் கொடுத்திருக்கிறாங்களா, தொடர்கள் பாருங்க. அனைத்து புத்தகங்களும் பெட்டிகள், அதாவது தொடர்களை கொண்டுதான் நான் வந்து வரைபடம் வரைய சொன்னேன். இப்ப அனைத்து புத்தகங்களும் பெட்டிகள் அப்படின்னு கொடுத்துறாங்களே. இப்ப அனைத்து அதுக்கு பக்கத்துல என்ன பொருள் இருக்கோ அது சின்ன வட்டமா வரையணும். அப்ப அனைத்து புத்தகம், அப்ப புத்தகம் தான் சின்னது. அப்ப புத்தகம். அனைத்து புத்தகங்களும் பெட்டிகள், அப்ப பெட்டிகள் வந்து பெருசு. ஓகே, பெட்டி வரைஞ்சாச்சு. அடுத்தது, அனைத்து பெட்டிகளும் பேனாக்கள். இப்ப அனைத்து பெட்டி மேல இருக்கு. அப்ப பெட்டியை விட பேனா வந்து பெரிய வட்டம். அப்ப அனைத்து பெட்டிகளும் பேனாக்கள். ஓகே, இது வந்து பேனாக்கள். அடுத்தது, அனைத்து பேனாக்களும் தாள்கள். அப்ப பேனாவோட தாள் பெருசு. அனைத்து பேனாக்களும் தாள்கள். அப்ப இது வந்து தாள். நல்லா பாத்துக்குங்க. இப்ப நான் வந்து அவங்க கொடுத்த தொடர்களுக்கு நான் வந்து வரைபடம் வரைஞ்சிட்டேன். இப்ப முடிவுகளை வச்சுதான் நான் ஆன்சரை கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த முடிவுகளை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு பாருங்க. சில தாள்கள் புத்தகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த முடிவை பாருங்க. சில தாள்கள் இருக்குல்ல, சிலனா இப்படிதான் வரைபடம் வரைய சொன்னேன். இது வரைபடத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்ப முடிவுகளுக்கு எப்படி அது பார்க்கணும் அப்படின்னா, சில தாள்கள் இருக்குல்ல, அப்ப இந்த சில பக்கத்துல எந்த பொருள் இருக்கோ அது வந்து பெரிய வட்டமா இருக்கணும். சில அப்படின்ற
பொருள் வந்து பெருசாவும் அதுக்கு அடுத்தது சின்ன வட்டமாவும் இருக்கணும். அது மாதிரி இருந்தா அவங்க கொடுத்து இருக்கிற முடிவுக்கு சரின்னு சொல்லலாம். அப்ப சில தாள்கள் புத்தகங்கள்னு இருக்கிறாங்க. இப்ப தாள்ன்றது பெரிய வட்டம், அதுக்கு அடுத்தது புத்தகம்ன்றது சின்ன வட்டம் இருக்கு, அதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப என்னது, அவங்க கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் முடிவு சரி. ஓகே. ரெண்டாவது பாருங்க, அனைத்து புத்தகங்களும் தாள்கள் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இப்ப அனைத்துன்னு வந்தாலே அனைத்துக்கு பக்கத்துல என்ன வருதோ அது வந்து சின்ன வட்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அனைத்துக்கு பக்கத்துல இது வந்து முடிவுக்கு தான் நீங்க பார்க்கணும். அனைத்துக்கு பக்கத்துல என்ன வருதோ அது வந்து சின்ன வட்டம், அதுக்கப்புறம் வர்றது பெரிய வட்டம். சில அப்படின்ற பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ அது பெரிய வட்டமா இருக்கும். இதுதான் நீங்க முடிவுல பார்க்கணும். இப்ப அனைத்து புத்தகங்களும் தாள்கள், அப்ப அனைத்து புத்தகம் வந்து சின்னதாகவும் இருக்கணும், தாள் வந்து பெருசாகவும் இருக்கணும். அப்ப அனைத்து புத்தகம்ன்றது சின்ன வட்டமா இருக்கா, தாள்ன்றது பெரிய வட்டமா இருக்கு. அப்ப கொடுத்திருக்கிற ரெண்டாவது முடிவும் சரி. இப்ப அடுத்தது, சில பேனாக்கள் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சில பேனாக்கள், அந்த சில பேனா வந்து பெரிய வட்டமா இருக்கும், பேனா வந்து பெரிய வட்டமா இருக்கா, இருக்கு. அடுத்தது புத்தகங்கள், அப்ப பேனாக்குள்ள புத்தகம் சின்ன வட்டம். அப்ப மூணாவது முடிவும் சரி. இதுதாங்க இந்த சில, இந்த அனைத்து, இதுக்கு மட்டும் நீங்க வந்து இந்த நான் சொன்ன பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா முடிவுல தான் நீங்க இந்த பாயிண்ட பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா அடிச்சிடலாம். இப்ப அனைத்து பெட்டிகளும் புத்தகங்கள் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப அனைத்து பெட்டி, அப்ப பெட்டின்றது அனைத்துக்கு பக்கத்துல என்ன சொன்ன, சின்ன வட்டமா இருக்கணும், அதுக்கப்புறம் வர்றது பெரிய வட்டமா இருக்கணும்னு சொன்னேன். இப்ப அனைத்து பெட்டின்றது சின்ன வட்டமா இருக்கும், பெட்டி தே இருக்கு. அப்ப அனைத்து பெட்டிகளும் புத்தகங்கள், அப்ப புத்தகம் உள்ள இருக்கு. அப்போ அனைத்து பெட்டிகளும் புத்தகங்கள்ன்றது தப்பு. ஏன்னா அனைத்துக்கு பக்கத்துல பெட்டி வந்து சின்னதா இருக்கணும், புத்தகம் வந்து பெருசா இருக்கணும். ஆனா இங்க ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப முடிவு 4 தப்பு. அப்ப என்னதான் ஆன்சரு, 1 2 3 இது மட்டும் கரெக்ட். ஆன்சர் சி. புரியுதுங்களா? நீங்க முடிவை பார்க்கக்குள்ள சில அனைத்து இதுக்கு மட்டும் குழம்பிடுவீங்க. அப்ப அதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு வந்து கிளியரா சொன்னது என்னன்னா, சில அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல எது இருக்கோ அது பெரிய வட்டமா இருக்கணும், அதுக்கப்புறம் வரப்போறது சின்ன வட்டமா உள்ள இருக்கணும். அதுக்கு அடுத்தது அனைத்து அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல எது வருதோ அது சின்ன வட்டமா இருக்கணும், அதுக்கப்புறம் வரப்போறது பெரிய வட்டமா இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா ஈஸியா முடிவுகளை ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். இப்ப அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்க. தொடர்கள் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அனைத்து நாய்களும் எலிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், அனைத்துக்கு பக்கத்துல எது இருக்கோ அது சின்ன வட்டமா போடுங்க. அப்ப நாய் அப்படின்றது சின்ன வட்டம். ஓகே, நாய்ன்றது சின்ன வட்டம். அனைத்து நாய்களும் எலிகள், எலிகள் போட்டீங்களா? ஓகே, எலிகள். அனைத்து எலிகளும் காகங்கள், அப்ப எலி வந்து சின்னது, காகம் அப்ப காகத்தை எலியோட காகம் பெருசு, அப்ப அனைத்து எலிகளும் காகங்கள். அடுத்து அனைத்து காகங்களும் கிளிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப காகத்தை விட கிளி பெரிய வட்டம். ஓகே, போட்டாச்சா? இப்ப உங்களுக்கு வரைபடம் வரைய நல்லா ஈஸியா தெரியுது. ஓகே, இப்ப அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க, முடிவை பார்க்கறோம். இப்ப முடிவை வச்சுதான் நம்ம ஆன்சர் பார்க்கணும்ல. அனைத்து நாய்களும் கிளிகள் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இப்ப அனைத்துக்கு பக்கத்துல என்ன வருதோ அது வந்து சின்ன வட்டமா இருக்கணும்னு சொன்னேன். இப்ப நாய் வருது, நாய் வந்து சின்ன வட்டமா இருக்கணும், கிளி வந்து பெரிய வட்டமா இருக்கணும். ஆமா, நாய் சின்ன வட்டமாவும் இருக்கு, கிளி வந்து பெரிய வட்டமா இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் முடிவுகள் சரி. அடுத்த முடிவை பாருங்க. சில கிளிகள் நாய்கள் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப சில அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல வர்றது பெரிய வட்டமா இருக்கணும்னு சொன்னேன். அப்ப சில கிளிகள், கிளி வந்து பெரிய வட்டமா இருக்கான்னு பாருங்க. கிளி இது இருக்கு, பெரிய வட்டமா தான் இருக்கு. கிளிகள் நாய்கள், நாய் சின்ன வட்டமா இருக்கு. அப்ப 2வது முடிவும் சரி. 3 பாருங்க. சில காகங்கள் நாய்கள் கொடுத்துருக்காங்க. அப்ப சில காகம்ன்றது இது இருக்கு. அப்ப காகம்ன்றது பெரிய வட்டமா இருக்கு, நாய்ன்றது சின்ன வட்டமா இருக்கு. அவங்க கொடுத்த 3வது முடிவும் சரி. அப்ப இது என்னது, 1 2 3 3மே சரி. அப்ப பி ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க. மெயினா நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தொடர்களை கொண்டுதான் வரைபடம் வரையணும். அதனால ஞாபகம் வச்சுங்க. இப்ப அனைத்து நகரங்களும் டவுன்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப அனைத்து, அது பக்கத்துல என்ன வருது, நகரம். நகரம்ன்றது சின்ன வட்டம். இப்ப அனைத்து நகரங்களும் டவுன்கள் போட்டாச்சா? ஓகே, அனைத்து நகரங்களும் டவுன்கள் போட்டாச்சு. அடுத்தது சில நகரங்கள் கிராமங்கள் கொடுத்துக்கிறான். நகரம் இங்க இருக்கு, டவுன் இருக்கு,
அப்ப சில நகரங்கள் கிராமங்கள் அப்படின்னா இப்ப நகரத்துக்குள்ள போய் கிராமத்தை வரைஞ்சிடக்கூடாது. புரியுதுங்களா? அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சில நகரங்கள் கிராமங்கள் அப்படின்னா நீங்க வரைபடம் எப்படி வரையணும்னா பாருங்க, இப்படிதான் வரையணும். இதுதான் கிராமம். புரியுதா? அப்ப சில நகரங்கள் கிராமங்கள் இது வந்துருச்சா? அப்ப சில நகரங்கள் என்னது கிராமங்கள் அப்படின்னு வரைஞ்சிட்டேன். ஓகே. இப்ப அடுத்தது பாருங்க. இப்ப முடிவுகளை கொண்டு நாம என்ன பண்ணணும்? ஆன்சர் பண்ணணும். அனைத்து கிராமங்களும் டவுன்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப அனைத்துக்கு பக்கத்துல கிராமம் வந்து சின்ன வட்டமா இருக்கணும், டவுன் வந்து பெரிய வட்டமா இருக்கணும்னு நான் சொன்னேன். ஆனா இங்க பாருங்க, கிராமம்ன்றது வேறுக்கு, டவுன்ன்றது தனி வட்டமா இருக்கு. அதாவது என்னது பாதிக்கு பாதி தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்? அப்ப கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் தப்பு, முடிவு தப்பு. அதாவது அனைத்துக்கு பக்கத்துல இது இந்த இந்த கூற்று இந்த முடிவுக்கு எப்படி ஆன்சர் வரணும்னா அனைத்து கிராமங்களும் டவுன்கள் சொல்லி இருக்கிறாங்கல்ல, அப்ப அனைத்து கிராமங்களும் டவுன்கள் இப்படின்னு வரணும். அப்ப கிராமம் டவுன்னு இப்படி வந்துருந்துச்சுன்னா இப்ப அவங்க கொடுத்திருக்கிற முடிவுக்கு சரி. ஆனா கிராமம் தனியாவும் டவுனு தனி வட்டமாவும் தான் பாதி பாதியா இருக்கு. அப்ப அவங்க கொடுத்திருக்கிற முடிவு தப்பு. அடுத்தது எந்த கிராமமும் டவுன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்களேன், இப்ப பாருங்க, டவுனு தே இருக்கா, கிராமம் தே வருது. அதாவது நகரத்துக்குள்ளதான் டச் ஆகுது. ஆனா என்ன பண்ணுது? டவுனுக்குள்ளேயும் டச் ஆகுது. அப்ப என்னது? சில டவுனும் கிராமமாவும் இருக்கு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? எந்த கிராமமும் டவுன் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருக்கு, சிலது இருக்கு. அப்ப ரெண்டாவது கொடுத்ததும் தப்பு. மூணாவது பாருங்க, சில கிராமங்கள் டவுன்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதோ பாருங்க, கிராமம் இருக்கா, டவுன் இங்க இருக்கா. அப்ப ரெண்டுமே டச் ஆகுதா? அப்ப சில கிராமம்னா இருக்கு, டவுனா இருக்கு. அப்ப மூணாவது முடிவு சரி. அப்ப அவங்க கொடுத்திருக்கிற ஆன்சர் பிரகாரம் முடிவு 3 மட்டும் பொருந்தும். ஏ ஆன்சர். புரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்களா? இப்ப இந்த இந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க ஆன்சர் பார்க்கல உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வந்து கிளியர் ஆயிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்ப பாருங்க, தொடர்கள். தொடர்களை கொண்டுதான் என்ன பண்ணணும்? வரைபடம் வரையணும். அப்ப தொடர்கள் இருக்கு. அனைத்து உலோகங்களும் வெள்ளி அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப உலோகம் தான் சின்னது, ஏன்னா அனைத்துக்கு பக்கத்துல இருக்குல்ல. அப்ப அனைத்து உலோகங்களும் வெள்ளி. இது வந்து உலோகம், இது வந்து வெள்ளி. ஓகே, அனைத்து உலோகங்களும் என்னது? வெள்ளி. அடுத்தது அனைத்து வெள்ளியும் வைரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வெள்ளி அதுக்கு மேலதான் வைரம், வைரம் போட்டாச்சு. அடுத்தது சில வைரங்கள் தங்கம் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. அப்ப சில வைரங்கள், அப்ப வரைபடம் வரையக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? சிலன்னு வந்தாலே இதுல கொஞ்சம் டச் ஆகணும், அவ்வளவுதான். சில வைரங்கள் தங்கம் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே, போட்டாச்சா? அடுத்தது சில தங்கங்கள் மார்பிள்கள் அப்படி இருக்கு, தங்கம். அப்ப சில தங்கம் தான் மார்பிள்கள் கொடுத்துக்கிறான். அப்ப மார்பிள். ஓகே, போட்டாச்சுங்களா? இப்போ வரைபடம் வரைஞ்சாச்சு. இப்போ அவங்க கொடுத்த தொடருக்கு நம்ம வரைபடம் வரைஞ்சாச்சு. இப்போ முடிவுகளை கொண்டு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். சில தங்கங்கள் உலோகங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கான். சில தங்கங்கள் என்னன்னு உலோகங்கள். அப்ப சில தங்கம் இருக்கா, தங்கம் உலோகம் உள்ள இருக்கு. அப்ப சில தங்கங்கள் உலோகம்ன்றது தங்கத்துக்கும் உலோகத்துக்கும் டச்சே ஆகல. அப்ப கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் முடிவு தப்பு ஃபர்ஸ்ட். அடுத்தது அனைத்து உலோகங்களும் வைரங்கள் அப்படின்னு கொடுத்துக்கிறான். அப்ப நான் என்ன சொன்னேன்? அனைத்துக்கு பக்கத்துல என்ன வருதோ அது சின்ன வட்டமா இருக்கணும், அதுக்கப்புறம் வர போறது பெரிய வட்டமா இருக்கணும் சொல்றேன். அனைத்துக்கு பக்கத்துல உலோகம் இருக்கு, உலோகம்ன்றது சின்ன வட்டம், வைரம்ன்றது பெரிய வட்டம். அப்ப இருக்கு. அப்ப ரெண்டாவது முடிவு சரி. மூணாவது பாருங்க, சில வெள்ளிகள் மார்பிள்கள் அப்படின்னு கொடுத்துறான். வெள்ளி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப சில வெள்ளிகள் மார்பிள்கள், மார்பிள் இங்க இருக்கு. அப்ப வெள்ளிக்கு மார்பிளுக்கு டச் ஆகல. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் முடிவு தப்பு. 4 பாருங்க, சில தங்கங்கள் வெள்ளி அப்படின்னு கொடுத்துறான். வெள்ளி இங்க இருக்கு, தங்கம் இங்க இருக்கு, தங்கத்துக்கு வெள்ளிக்கு டச்சே ஆகல. அப்ப 4வது முடிவும் தப்பு. அப்ப இதுக்கு என்னதான் ஆன்சரு? முடிவு 2 மட்டும் பொருந்தும். புரியுதுங்களா? அப்ப எப்படி வந்து இந்த வரைபடத்தை வரைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற முடிவை நம்ம பார்க்கணும் அப்படின்றது தெரியுது. அதுக்கு அடுத்தது ஓகே, இது வரைக்கும் தான் சிலாகிசம் இருக்கு. அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல சிலாகிசத்தை பத்தி ஒன்னும் நம்ம நல்லா டீட்டெயிலா நிறைய கொஸ்டின்ஸை நம்ம
ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.